குமர குருபரனை வச்சு குமர குருபரனை வச்சு அப்பனே கொண்டறிந்தேன் மால் மருக ஐயனே சூரன் சண்டை முடித்தோன் ஆதி சுப்பிரமணியா வேல் முருகா அமரர் சிறைகள் எல்லாம் மறுத்தோன் அப்பனே யாரு சடை வேல் முருகா
அழகு கலை கோட்டு மாமுனியோ அமரர் தேவர் முனிவரோடு அங்கே அஷ்டதிக்கு பாலர்களோ ஆகாயத்தில் சூரியனோ அன்பு குளி சந்திரனோ ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி கொலுவிருந்தார் அன்னை கங்காதேவி கொலுவிருந்தார் தொட்டக்கதை குறைகள் வாட தொட்டக்கதை குறைகள் வாட தொங்கி கணபதி அருள் புரிவா சொன்ன கதை குறைகள் வாட சொற்கே சாவரம் தட்டி வள்ளி கையில அரணரோடு பார்வதி ஆனந்தமாய் கொலுவிருக்கும் நாளையிலே கடவுளந்த சிவபெருமான் அங்கே கொலுவிருக்கும் நாளையிலே கைலாச வாசலில் கரை கண்ட பகவானுக்கு தெய்வலோக ரம்பையர்கள் திருநடனம் ஆடுவார்கள் ரம்பை வருவாள் நடனங்கள் ஆடுவாள் ஊர்வசியா வருவாள் உல்லாசமா பாடுவாள் மேனகையா வருவாள் மிருதங்கமும் போடுவாள் சரஸ்வதி வருவாள் அம்மா சங்கீதங்கள் பாடுவாள் அப்பேறுபட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் தெய்வ கைலாசத்திலே கொலுவிருந்து வருகின்றார் அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் ஈரேழு 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார் 7 சப்தாசாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார் சிறிய உயிர் சித்தரும்பையும் பெரிய உயிர் மத யானையவும் படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் போன்ற இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து இப்படியாகவே படைத்த அந்த இறைவன் சிவபெருமான் எறும்பு யானை முதல் என்ன உண்ணாமனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்து அப்படி படைத்த ஆண்டவன் மண் உலகிலே மனிதர்களுக்கு மட்டும் 6 அறிவை கொடுத்தார் நமக்கு மட்டும்தான் ஆண்டவன் 6 அறிவை கொடுத்திருக்கிறார் 6வது அறிவு பகுத்தறிவை யாராவது நம்ம பயன்படுத்துகிறோமா இந்த இடத்துல இப்படித்தான் நடக்கணும் இந்த ஆளுகிட்ட இப்படித்தான் பேசணும் கூட்டத்துல இப்படித்தான் கூடி நிக்கணும் இந்த ஆளை கண்டா இவ்வளவு மரியாதை கொடுக்கணும் நல்லவங்க கூட பேசணும் கெட்டவங்க கூட பேசக்கூடாது பெரியவங்க வாராக ஒரு மதிப்பு கொடுத்து
கொடுத்து அவளை உட்கார சொல்லணும், நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும், எல்லோரையும் சமமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லித்தான் ஆண்டவன் நமக்கு பகுத்தறிவை கொடுத்தார். ஆனா பகுத்தறிவை இன்னைக்கு யாருமே உலகத்தில் நாமல் பயன்படுத்துவதை குறைத்து விட்டோம். ஐந்து அறிவே சில பேருக்கு இருக்கதே தெரிய மாட்டுக்கு. அப்படியா? எனக்கெல்லாம் 4 அறிவு தான் பயன்படுத்துறேன். அப்படியா? உனக்கு அறிவே இருக்க முதல்ல அறிவு இல்லையோ? அறிவு இல்லல்ல உனக்கு. யார் சொன்னது? நீ 4 அறிவு இருக்குங்க. 6 அறிவு இருக்கு குத்தால. அதாவது 5 அறிவுல 5 அறிவு ஓடுது, குத்தாலத்துல ஒரு அறிவு 6 அறிவு ஆச்சு. அப்படியா? அது போக அறிவு தான் நிறைய இருக்க. சரி, அந்த அறிவு இல்ல, இது அறிவு. அறிவு அது அறிவி. ஆமா, அது அறிவி, இது அறிவு. அதான உனக்கு அறிவு இல்ல. அதான் எழுத்துல வித்தியாசம் இருக்குல. பிறகு அப்ப ஆண்டவன் நாமளுக்கு மட்டும் 6 அறிவை கொடுத்தார். எண்சான் உடம்பை படைத்தார். எண்சான் உடம்புல நமக்கு ஒரே ஒரு சான் வயத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவன். அந்த ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல நிக்க மாட்டோம். அல்லும் பகலும் விடிய காலமும் சாயங்காலமும் மத்தியானமும் நைட்டும் ஓடி 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 அங்க 10 ரூபா கிடைக்காதா, இங்க 10 ரூபா கிடைக்காதா, கீழ பாடத்துக்கு போனா 10 ரூபா கிடைக்கும், மேல பாடத்துக்கு போனா 10 ரூபா கிடைக்கும். அப்படி கிழக்கு மேக்கம் அலையுதமே. கிழக்கு மேக்கம் 10 ரூபா கிடைக்குமா? வீட்டுக்கு போனா வாரக்கடை அடைக்கலாமா? சீட்டை கட்டிடுவோமா? சீட்டை கட்டுவோம். நம்ம கடனை அடைச்சிருவோமா? இல்ல குழுவை கட்டுவோம். நாளைக்கு 1 ரூபா சாப்பாடு வாங்கி சாப்பிடலாமா? நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிடலாமா? நம்ம பிள்ளைக்கு சடங்கு வச்சிடலாமா? நம்ம வீட்டை கட்டிடுவோமா? வாசலை கட்டிடுவோமா? இடத்த வாங்கிடுவோமா? கிணத்தை வாங்கிடுவோமா? தோப்பு துறவா வச்சிருவோமா? அப்படின்னு அந்த 10 ரூபாய்க்கு இந்த எண்சான் உடம்புல ஒரு சான் வயத்துக்கு நம்ம ஓடி 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 உழைக்கும். உலகத்துல ஆற்று அளக்கலாம், குளத்தை அளக்கலாம், பெரிய பெரிய ஒரு கடலவே அளந்துடலாம கயிறை வைத்து. இந்த உலகத்தினுடைய மனதை இவ்வளவுதான் அளக்க முடியாது. மனிதனுடைய மனதை அளக்கவே முடியாது. அவனுக்கு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். யார் யார் மனதுல என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சா உலகத்துல எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவன் நான் தான் இங்க இருக்கேன், என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியுமா? கிடையாது. உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. உலகத்துல பிரச்சனையே அதான் தாத்தா. உன் மனசுல என்ன இருக்கு, என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிந்து கொண்டா அதுபடி நம்ம நடக்க போறோம். பிரச்சனையே இல்ல. யார் யார் மனசுல என்னென்ன இருக்குன்னு தெரியாம தானே இந்த உலகத்துல அவ்வளவு பேர் நம்ம சமாளிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தெரிந்தா உலகம் இல்ல. அதுதான் அந்த இறைவனுடைய படைப்பு. அப்போ ஆண்டவன் நாமளை எல்லாம் இவ்விதமாகவே படைத்து பார்க்கணும்னா ஒரு காரியம் இருக்கு. ஆண்டவன் படைக்கும் போதே ஒரு மனிதர்களும் ஒரு மனசுக்குள்ள போய் என்னன்னு தெரிஞ்சுக்கிடலாம்னு சொல்லி படைச்சிருந்தாருன்னு வைங்க. சரி, அவங்க மனசுல போய் நம்ம பார்த்துட்டு வந்து சொல்லிடலாம். ஆனா ஆண்டவனுடைய படைப்பு அப்படி கிடையாது. மனிதர்களுக்கு கஷ்டத்தையும் கொடுப்பார், இன்பத்தையும் கொடுப்பார், துன்பத்தையும் கொடுப்பார், துயரவும் நீக்குவாரு. அதுதான் ஆண்டவனுடைய படைப்பு. அதுதான் இறைவனுடைய விளையாட்டு. அப்போ ஆண்டவன் எண்சான் உடம்பை கொடுத்து 6 அறிவை கொடுத்து 9 தத்துவங்களை படைத்து நாமளுக்கெல்லாம் ஆண்டவன் 3 ஆசைகளை கொடுத்தார். அது மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று 3 ஆசைகளையும் முக்கண்ணன் படைத்து அப்படி படைத்த ஆண்டவன் இவ்வுலக மக்களுக்கெல்லாம் இறைவனை ஆதாரம் என்று சொல்லி விதமாக படியிழந்து வருகிறார் தெரியுமா? சாமி படைத்தார் சிவன் உலகம் எல்லாம், படைத்தார் சிவன் உலகம் எல்லாம், அவரோ படியளக்க வேணும் என்று ஈரேழு உலகம் எல்லாம் என்ன உண்ணா மனுக்களுக்கு இறையளக்க வேணும் என்று பார்வதியால் இடமதிலே சாமி இடமதிலே அளக்கும்படி வாங்குவார், அவர் அளக்கும்
தாம்பூலத்திலே பாரிஜாத மலர்களை வைத்து கெண்டியிலே ஜலம் எடுத்து கிருபை உள்ள பகவானுக்கு பாத பூஜை முடிக்கணும், நாமல் பணிவிடைகளை செய்ய வேண்டும் என்று ஆண்டவன் கைலாசம் வரும்போது ஆதிபராசக்தி இறைவனையை எதிர்பார்த்து காத்திருந்தார். அப்படி எதிர்பார்த்திருக்கும் போது இறைவன் திரு கைலாசத்திற்கு வருகின்றார். ஆதிபராசக்தி ஆண்டவனை களைப்பு தீர இளைப்பு தீர கைலைக்குள்ள அழைத்து வந்து ஆண்டவனுக்கு ஆமையோடு பலகை போட்டு அந்த அரணாரை அதிலேறி நிற்க சொல்லி பாதம் தொட்டு கழுகி பாரிசாத மலர்களை எல்லாம் போட்டு அவ பாத பூஜை முடித்தால் ஆண்டவனுக்கு பணிவிடைகளை செய்தார். களைத்த பகவானுக்கு களைப்பாரி கொடுத்தார். இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து களைப்பு தீர இளைப்பு தீர கைலாசத்திலே இருவேர்களும் குழுவிருந்து வருகிறார்கள். அப்படியாகவே குழுவிருக்கும் போது அந்த ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பகவானை அழைத்தார். ஆண்டவா பரம்பொருளே, என்னைக்குமே நீங்க உலகமெல்லாம் படியிழக்க போறீங்க. அப்படி உலகமெல்லாம் நீங்க படியிழக்க போகும்போது இந்த உலகத்து மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகிறார்கள்? என்னைத்தான் வணங்குகிறார்கள். பார்வதி, என் மீது உனக்கு அப்படி என்ன சந்தேகம்? ஆண்டவா, உலக மக்கள் எல்லாம் உங்களை கடவுளாக வணங்கி வரும்போது எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை நீர் வணங்கி வருகின்றேன். அவங்க ரெண்டு பேரு யாரு? ஏன் அவர்களை நீங்க வணங்கணும்? என்ன காரணம்? அம்மா பார்வதி, இந்த உலகத்தை ஆண்டவன் நான் படைத்திருந்தாலும் படைத்த மனுக்களுக்கெல்லாம் 10 பொருளாகவே இருந்து பகவான் நான் பாதுகாத்து வருகிறேன். அம்மா எப்படி தெரியுமா? ஒன்று ஒன்றாண்டி சிவ உடைய ஒன்று ஒன்றாண்டி சிவ உடையவனு நான் தாண்டியா, இரண்டும் இரண்டாண்டி சிவ ஈஸ்வரனு நான் தாண்டியா, தாய மூணு மூணாண்டி முக்கண்ணனு நான் தாண்டியா, தாய நாலு நாலாண்டி நாலு வேதங்கனு நான் தாண்டியா, எம்மா ஐந்து நல்ல ஐந்தாண்டி 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 பஞ்சபூதங்கள் நான் தாண்டி 5 பஞ்சபூதம் 3 ஆண்டாண்டி எட்டு திசைகளும் எம்மா 9 ஆண்டி நவக்கிரகம் 10 நல்ல 10 நல்ல 10 நல்ல 10 ஆண்டி 10 ஆண்டி 10 ஆண்டி பகவானு நான் தாண்டி ஓ பகவானு நான் தாண்டி அகில இந்த உலகம் எல்லாம் நகண்டால் நகலும் நான் படைத்த உலகம் பார்வதி. இரவும் நான் தான், பகலும் நான் தான், இருளும் நான் தான், ஒளியும் நான் தான்.
அம்மா பூமியும் நான்தான் பூகம்பமும் நான்தான் 8 திசையும் 16 கோணங்களும் அடியேன்தான் பார்வதி. அப்படி இருக்கும் போது இந்த ஆண்டவன் சிவபெருமான் நாம் 10 பொருளுக்கும் அர்த்தமா இருந்து மக்களை பாதுகாத்து வந்தாலும் இத்தனைக்கும் அர்த்தம் இறைவன் தான். இருந்த போதிலும் இந்த உலகத்தில் காலையிலையும் மாலையிலையும் உலகத்து மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்கணுமானா யாரால முடியும்? காலையில் தோன்றும் கதிரவன், மாலையில் தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்திற்கும் ஒளி கிடைக்குமா? ஒருபோதும் ஒளி கிடைக்காது. அப்படி இருப்பதனால என் வலது கண்ணை சூரியனாகவும் என் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் பார்வதி என்று இறைவன் சிவபெருமான் சொன்ன போது அப்பந்தான் அந்த பார்வதி பார்த்தார். அது எப்படி ஆண்டவனுடைய வலது கண்ணு சூரியன் இடது கண்ணு சந்திரனா இருக்க முடியும்? இதனையே இன்றைக்கு நாமல் பரிசோதித்தாக வேணும் என்று அந்த ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அந்த இறைவனையே பரிசோதிக்க வேணுமே என்று அவன் இருகரத்தை எடுப்பாளா, அந்த ஈசன் கண்ண ஒத்துவாளா, அந்த பார்வதி தேவியவா, பார்வதி தேவியவா, அந்த பகவான் கண்ண ஒத்துவாளா, பார்வதி தேவியவா, பகவான் கண்ண ஒத்துவாளா. அவ பகவான் கண்ண பொத்தும் போது பார் உலக இருளாச்சு, ஈசன் கண்ண பொத்தும் போது இவ்வுலக இருளாச்சு, கடவுள் கண்ண பொத்தும் போது கலி உலகம் இருளாச்சு. இருளா இருக்குதையா, இருளாக இருக்குதையா, ஈரேழு உலகம் எல்லாம் படைத்த உலகமெல்லாம் எங்கு பார்த்தாலும் பால் அடைந்து இருக்கு. இறைவன் படைத்த உலகமெல்லாம் எங்கு பார்த்தாலும் இருமயமாயிருக்கு. உலகத்து மக்கள் எல்லாம் திக்குமுகம் தெரியாமல் திணறி தவிக்கிறார்கள். அப்ப ஏறிட்டு பார்த்தார் இறைவன். இந்த பார்வதிக்கு 10 பொருளுக்கு அர்த்தமா சொல்லி நம்ம மேல இவளுக்கு நம்பிக்கை இல்லையே. இப்பேற்பட்ட பார்வதிக்கு இந்த இறைவன் யாரென்று இவளுக்கு இன்னைக்கு தெரியப்படுத்தணும். ஆண்டவனுக்கு இருக்கும் 2 கண்கள் தானே இவளுக்கு தெரியும். ஆனா சிவபெருமானுக்கு 2 கண்களுக்கு இடையிலே நெற்றிக்கண் மகிமை உண்டு. அந்த நெற்றிக்கண் மகிமையை சிவபெருமானுக்கு இதுவரைக்கும் பார்வதி நம்ம தெரியப்படுத்தியதே கிடையாது. பார்வதிக்கு சிவபெருமான் இதுவரைக்கும் தெரியப்படுத்தாததுனால இன்றைக்கு இந்த இறைவனுடைய மகிமையை நாமல் காட்ட வேணுமே என்று ஆண்டவன் உலக மக்களுக்கும் ஒளி கொடுக்க வேணும் என்று அன்றைக்குத்தான் ஆண்டவன் நாமளுக்காகவே நெற்றிக்கண்ணை திறந்தார். எப்படி திறந்தார்? நெற்றிக்கண்ணை திறப்பாரா, நீண்ட ஒளி கொடுப்பாரா, அவர் உச்சி கண்ணை பகவான் திறப்பாரா, திறப்பாரா, உலகில் ஒளி கொடுப்பாரா,
ஆளுக்கு ஒளி கொடுத்தார். அவர் நெற்றிக்கண்ணை திறந்து நீண்ட ஒளி கொடுத்த போது அந்த இறைவனாகிய சிவபெருமான் நெற்றிக்கண்ணில இருந்து அக்கினி பொறிகள் பறந்து அக்கினி பொறி பறந்த ஆங்கார ஓங்கார வடிவங்களை கொண்டு காளி அமுசத்திலே உச்சி கண்ணில இருந்து ஒரு அழகான பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன பெண்ணை வரவழைத்து எம்மாய தாயே ஏ காளி அம்மா, உச்சி கண்ணிலே நீ காளி அம்சமா பிறந்ததுனால நீ உலக சக்தி உச்சி மாகாளி, ஏ உச்சி மாகாளி என்று உடைய வந்தாம் பெயர் கொடுத்தார். பிறந்ததினால தாயே உனக்கு உச்சி மாகாளி என்று உன் பெயர் அம்மா. உச்சி மாகாளி வேற, உச்சி நீ மாகாளி வேற. அப்ப ஆண்டவன் உச்சி மாகாளி என்று பெயர் நாமங்களை கொடுத்து வரம் கொடுத்த ஆண்டவன் அவளை வடக்கு வாசலில் வடக்குவா செல்வியாகவே கொலுவிருக்க வைத்தார். அப்படி ஆண்டவன் வரம் கொடுத்த அவளை வடக்கு வாசலில் கொலுவிருந்த போது அவர் அக்கினியின் வெக்கையை தாங்க முடியாம ஆங்காரம் கொண்டு கண்ணை திறந்தாரு பாருங்க. அந்த அக்கினி பறந்து வெக்கையை தாங்க முடியாம ஆண்டவனுக்கு அங்கமெல்லாம் ஒரே வேர்வை. ஏற்கனவே இறைவனுக்கு அக்கினா சுத்தமா பிடிக்காது, தோட்டந்தூர. அப்போ இந்த அக்கினின் வெக்கையை தாங்க முடியாம அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தனலாகி அப்போ ஆண்டவன் வேர்வை காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வருகின்றது. கரை புரண்டு வரும்போது இந்த வெள்ளம் பூமியில கலந்தா உலகத்து மக்களுக்கு உயிர் சேதம் எல்லாம் வந்து சேரும். அப்படி இருக்கும் போது இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் இந்த வெள்ளம் போக கூடாது. ஆகையினால் 1008 சடாமுடியிலே ஒரு முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் சடாமுடியை ஒரு கரையாக வளைத்தார். அதற்கு பேருதான் கடற்கரை. ஆண்டவன் சடாமுடியை ஒரு கரையாகவே வளைத்து இறைவனுடைய வேர்வைகளை 10 கடலாகவே மாற்றினார் அந்த பகவான். 10 கடலாக மாற்றி 10 கடலுக்கும் பக்குவமாய் பேர் நாமத்தை கொடுத்தார். அது எப்பேற்பட்ட கடல் தெரியுமா? பொங்கும் சம்பா தீவு கப்பா, பொங்கும் சம்பா தீவு கப்பா, ஒன்றாம் கடல் ஓர் கடல், கங்கையச்சான் தீவு கப்பா, கருப்பு கடல் இரண்டாம் கடல், அமுதிய வஞ்சம் தீவு கப்பா, மூன்றாம் கடல் மோர்கடலா, நதிக்கரையின் தீவு கப்பா, ஆனாலும் கடல் நல்ல தண்ணி அத்தனையும் சூழ்ந்திருக்கு
கடல் பார்க்கடலுக்கு அப்பாலே ஒரு அழகான பளிங்கி வரும் நம் பாறையிலே காற்றடித்து மணல் குமித்து ஆலமர தடியிலே ஒரு அழகான கரையான் புத்து ஒண்ணு வளர்ந்திருக்கு. ஓங்கி வளர்ந்த புச்சு அதற்கு 1000 வாசல் உண்டு. தங்கப்புச்சு வெள்ளி புச்சு தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ள நாகங்கள் எல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள். அதுதான் நாகலோகப்பட்டணம். நாகங்கள் எல்லாம் வாழ்ந்து வரக்கூடிய அந்த நாகலோகப்பட்டணத்தில் இன்னும் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்? சொன்னாகம் கருணா கண்ணாடி விருசுகளோ எல்லாத்துக்கும் ராஜா ராணி, எல்லாத்துக்கும் ராஜா ராணி, அவர் நாகராஜ நாயகன். சென்னாகம் கருநாகம் பெரிய கண்ணாடி விரிசுகள் எல்லா நாகத்திற்கும் ராஜாராணி. அவங்கதான் நாகராஜனும் நாகக்கண்ணியும். அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக நாகலோக பட்டணத்தில் மனிதனை போல தலையழகு, நாகத்தை போல் உடல் அழகு. மனித தலையோடும் நாகத்தின் உடலோடும் இருவேர்களும் தெய்வ அம்சமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வயத்தால போதுன்னா மாத்திரையை வாங்கி போடு. அப்படி இல்லைன்னு வைகி 2 தார் உருண்டையை வாங்கி முழுங்கிரு. ஆமா, மறுபடியும் சரி வரலன்னா ஒன்னு அடுப்புல தூக்கி வைக்கணும். நான் சேர்த்தே போவேன். தார் உருண்டைய உருட்டி முழுங்க சொல்லுதியல, முழுங்கனா வயிற்றுக்குள்ள போய் உறைஞ்சிருமே. அதுக்குதான் உன்னை உறைஞ்சிட்டுனா மறுபடியும் சரியா வரலன்னா அடுப்புல தூக்கி வச்சா இளவிடும். அப்படியா? நல்ல வேலை. வடிவல தூக்கி வச்ச மாதிரி அடுப்புல தூக்கி வச்சிட்டோம்னா தானா இளையிட்டு போகுது. தன்னால இலை ஓடிடுமோ? ஆனா பாம்பு அப்படி கிடையாது. நாகத்துக்கு என்ன காலு கை கிடையாது. இல்ல, அது பிறந்த நாள்ல இருந்து வயிற்றாலதான் ஊர்ந்து போகும். வயத்தால ஊர்ந்து போவதைத்தான் அப்படி சொன்னியா தாத்தா? அதத்தான் சொன்னா வயத்தால போகுதுனே. நீ சொல்லும் போது விவரமா சொல்லக்கூடாது. அப்படியா? ஆனா உனக்கு தான் என்னமோ சரியில்லை. உனக்கு சாப்பாடு இருக்கும், அரிசி. அப்ப உனக்கு அல்வா தான் வேணுமோ? அல்வா வாங்கி தந்தேன்னா நல்லா இருக்கும். அல்வா உன் வீட்டுக்காரி வாங்கி தருவா. அப்படியா? என் பேத்தியா வாங்கி தந்தானே குறைஞ்சு போவியாங்க. பேத்திய வாங்கி தரலாம், நீ சாப்பிடு. அல்வாக்கு எவகிட்ட இருக்கு கொடுக்க தொட்டு? அப்படியா? நீ 1 கிலோவும் சாப்பிடுவா, 1/2 கிலோவும் சாப்பிடுவா. அசால்ட்டா நீ வாங்கி தரவும் வேண்டாம், நான் சாப்பிடவும் வேண்டாம். உனக்கு வயத்தாலையும் போக வேண்டாம். வேண்டாம். ஆமா, நாகமானது வயத்தால ஊந்து போய்கிட்டு இருக்கு. அப்ப நாகராஜனும் நாகக்கண்ணியும் மனித தலையோடும் பாம்பின் உடலோடும். பாம்புன்னு சொன்னா சின்னது, நாகம்னு சொன்னா அது பெரியது. நாகராஜனும் நாகக்கண்ணியும் நாகம், அவங்க பெரியவர்கள். உலகத்திலே வல்லமை படைத்தவர்களாக அந்த நாகராஜ நாகக்கண்ணி அவர் நாகலோக பட்டணத்தில் அவர் மானிடர் போல் தலையழக, நாகம் போல உடல் அழக, மன்னவனும் தேவியும் அவரும் மனம் மகிழ்ந்து வாழ்ந்து வார கொண்ட வேணும் தேவியும் குணமுடனே வாழ்ந்து எல்லைக்கு தாய் என்னை போல இணை பிரியா தோழர் போல பூவும் நல்ல நாரும் போல பொருத்தமுடன் வாழ்ந்து வார ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் கேட்டு அவர்கள் ஒற்றுமையா வாழ்ந்து வாழ்ந்து ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு அங்கே ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒத்துமையா வாழ்ந்து வார அப்ப வாழ்ந்து வரும் நாளை நாகராஜனும் நாகக்கண்ணையும் அந்த நாகலோக
பட்டணத்திலே ஆமா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒத்துமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அதெல்லாம் குடும்பம் வீணையும் நாதம் போல, ஆமையா சீசனும் கிளியும் போல, கிளியும் போல, நாகமும் சதையும் போல, ஆமா பூவும் மனமும் போல ஆமா மிக பொருத்தமாகவே வாழ்ந்து வருகிறாள் அல்லவா. ஆமையா ஒரு குடும்பம்னா நீ சொன்ன மாதிரி அப்படியெல்லாம் இருக்கணும். ஆமா ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு, கணவன் சொன்னா மனைவி கேட்கணும், மனைவி சொன்னா கணவன் கேட்கணும். ஆமா நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்பதுன்னு சொன்னா இவ என்ன பொம்பளை இவ பேச்ச கேட்கவான்னு நினைக்க கூடாது. நினைக்க கூடாது. இவர் என்ன ஆம்பளை குடிகாரம் பேச்ச கேட்கவான்னு நினைக்க கூடாது. கூடாது. 5க்கு 2வது அவங்க சொல்லை கேட்டு 2 பேரும் மாத்தி நடக்கணும். ஆமா முக்கிய போத இருந்தாலும் சரிதான், அவன் மனசுல ஒண்ணு ஓடும். பிறகு அவன் நாயத்தை தான் சொல்லுவான். உன்கிட்ட ஒரு திறமை இருக்கும், என்கிட்ட ஒரு திறமை இருக்கும், குடத்துக்காரர்கிட்ட ஒரு திறமை இருக்கும். உன்கிட்ட ஒரு யோசனை இருக்கும், குடத்துக்காரர்கிட்ட ஒரு யோசனை இருக்கும். சரி அப்படி இருக்கும்போது 2 யோசனையும் சேரும்போது ஒரு நல்ல முடிவு கிடைக்கலாம் இல்லையா. ஆமையா அப்படி இருப்பதனால ஒருவருக்கொருவர் ஒத்துமையாகவே பேசி அன்பா இருந்து பழகணும். பழகணும். ஆமா தாளக்காரர் அப்படியே தூக்கி மேல தூக்கி வீசிடுவேன். அப்படியா அவளப்பட்ட திறமைசாலிதான். யாரு அப்படி ஒரு கோவக்காரர் அவரு. கிட்ட போனேன்னு வையே, கிட்ட போனோனே பலவாத நாய் மேல பளிர்னு விழும்பாரு. ஆமா அப்படி விழுவாரு. விழுவாரு விழுவாரு. அப்படி ஒரு கோவக்காரர். நீ சொன்ன மாதிரி கோவத்துல உன்னை ஒத்த கைட்ட தூக்கி தூர போட்டுருவாரு. யார் என்ன வேணா அவர் கிட்ட போகவும் மாட்டேன், அவர் தூக்கி போடவும் மாட்டாரு. 5 லிட்டர் தண்ணி கூட தூக்க முடியாது. அப்படியா 5 லிட்டர் தண்ணியை தூக்க முடியாதுன்னா பிறகு எனக்கு எதுக்கு அந்த கோவம் உனக்கு? அப்படி வருதுங்க. அப்படியா கோவம் வந்து வரக்கூடாது தாத்தா. கோவம் வந்தா பிபி ஏறிடும். கோவம் வந்தா குடிய கெடுத்துரும். ஆமா கோவத்தோடு எந்திரிக்கிறவங்க லாபத்தோடு உட்கார மாட்டாங்க, நஷ்டத்தோட தான் உட்காருவாங்க. அதனால கோவமே வரக்கூடாது. வரக்கூடாது. என்னைக்கும் பொறுமையா இருக்கணும். இருக்கணும். சொல்லுங்க. பொறுமை வந்து பெருமை, பொறுமை வந்து பெரிய கடல்லையும் பெருசுன்னு இருக்காங்க. ஆமா கடலிலேயும் பெரியது பொறுமை. கடலை யாராவது இன்னைக்கு அளந்து பார்க்க முடிஞ்சுதா? யாராலையும் முடியாத பொறுமை வந்து அவ்வளவு மதிப்புடையது. ஆமா பொறுத்தார் இந்த பூமி ஆழ்வார்கள். நல்லா போட்டு சாப்பிடுவாங்க. பொங்குனா பிற போட்டு தான் சாப்பிடணும், தூரையா படுவாங்க. அதான் சொன்னேன். சரி தாத்தா இப்பதான் சாப்பாடு வாங்கிட்டு போறாரு. அப்படியா போனா உனக்கு 1 ரூபா கிடைக்கும். அதாவது அது நிம்மதியான சாப்பாடு. ஆமா பெண்டாடிக்கனே பிள்ளைகளுக்கு கவலைப்பட வேண்டாம். பேசாம 2 வீட்டுல வாங்க, அழகா சாப்பிட உட்கார்ந்து திங்க. அந்த மாதிரி கொலை முடிய தலைக்கு வச்சு படுத்துக்கிட. அப்ப நீ எதுக்கு கல்யாணம் முடிச்ச? கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளைய பெத்து கட்டி கொடுத்த பிறகு நீ இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் முடிக்க வேண்டாம்னு தான் சொன்னேன். பக்கத்து வீட்டுல எங்க தாத்தா என்ன இருக்க விட மாட்டாங்க. அப்ப நீ டைவர்ஸ் பண்ணிருக்க வேண்டியதானே? டைவர்ஸ் எதுக்கு பண்ணுது? டைவர்ஸ் பண்ணா 2வது குடிக்க கஞ்சி இல்லாம நான் ரோட்ல அலையணும். அப்ப சமையல் பிள்ளை வேணும்னு வச்சிருக்க? கண்டிப்பா அதேதான். சரிதானே? இரு உனக்கு ஆச்சிக்கிட்ட போன் போட்டு சொல்லி கொடுக்க. நீ நேரம் வரைக்கும் இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கு போதாதா? இன்னும் என்னத்தை இழுத்து விட போற? வீட்டுக்குள்ள நீ இழுத்து விட்டதே அங்க இன்னும் மூண்டுகிட்டு இருக்கு. நான் வீட்டை விட்டு வெளியே வந்து இன்னைக்கு 10 நாள் ஆகுது. இந்த வீட்டுக்கே போகல. அவளும் போன் போட்டுக்கிட்டே இருக்கா. மனுஷா நீ எத்தனை நாள் ஆச்சு போய் நீ இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னா? வீட்டுக்கு போகலன்னா நமக்கு எங்க நேரம் இருக்கு? ஒரு ஊர்ல முடிக்க பிறகு அந்தால கிளம்பி வர. ஆமா அது என்ன பெட்டி? சொக்கநாதன் பெட்டி. சொக்கநாதன் பெட்டியில படிச்சோம். அங்க மத்தியானம் 2 மணிக்கு முடிச்சிட்டு அந்த மணிக்கு பறந்து சாப்பிட்டுட்டு கன்னியாகுமரி போய் கன்னியாகுமரியில 3 நாள் படிச்சு பிறகு நேர சொக்கநாதன் பெட்டி வந்து இறங்கி சொக்கநாதன் பெட்டியில 3 நாள் படிச்சு பிறகு முக்குடல்ல போய் ஒரு குளியல் போட்டுட்டு ஆத்துல குளிச்சு அம்மாளை கும்பிட்டுட்டு 4-5 மணிக்கு எந்த அம்மாளை கும்பிட அங்க எங்க இருக்கா அந்த அம்பிகை சக்தியை கும்பிட்டோம். அவளை கும்பிட்டுட்டு அந்த ஆள இந்த ஊருக்கு காரக்குறிச்சிக்கு வந்தோம். அப்புறம் எங்க வீட்டுக்கு போவ? அப்ப இங்க அன்பை பாப்பியடா. அதான் ஆச்சி உன்னை தேடிக்கிட்டு இருக்கா. ஒரு அன்பும் ஆதரவும் பண்பும் பாசமும் அதாவது உள்ளங்கள் நிறைந்த செல்வ சீமாங்கள் வாழக்கூடிய நாடு புண்ணிய பூமி. ஆமா புண்ணிய பூமி என்று சொல்லக்கூடிய நாடு இந்த காரக்குறிச்சி என்று சொல்லக்கூடிய நகரம் தான். ஆமா எந்த அண்ணாச்சிட்ட தம்பிட்ட பேசினாலும் அன்பா பேசுறாங்க, அன்பா அரவணைக்காக. உண்மைன்னு சொன்னா உயிரையே கொடுப்பாங்க. நேத்து நைட்டு பாருங்க பிச்சி பூ மல்லிகை பூவா இருந்துச்சு இட்லி. அப்ப தலையில 2 வச்சுக்கிட வேண்டியது. நல்ல சாப்பாடு, சரியான ஏற்பாடு. விடிய காலம் பாத்தீங்கன்னா பொங்கல் நாமளும் இம்புட்டு வச்சு அடிச்சிட்டேன். பொங்க இம்புட்டு வச்சு அடிச்சிருக்க. ஆமா பிறகு மேடையில இருக்கணுமா இல்லையா? பிறகு ஓடணும்.
ஆமா அதுக்கப்புறம் பாருங்க இப்ப கொஞ்சம் பகிக்கத்தான் செய்யுது. ஆமா ஒரு 1:30 மணிக்கு போகணும். என்ன காரணம்னா உமக்கு சுகர் இருக்கு. சுகரா? சுகர் மாத்திரை போடுறது பத்தியா? ஆமா. சுகர்னா என்ன சக்கரை வியாதியா? சக்கரை வியாதி. அப்ப அவருக்கு ஒரு பாயாசம் வச்சிட வேண்டியதானே? பாயாசம் போடுறது. நீங்க அடைக்க பாயாசத்தை வச்சுட்டு ஒரு ரொட்டினா ஜோலிய முடிங்க. சரி நீங்க பாயாசம் போடனா? முதல்ல அவருக்கு தான் சக்கரை வியாதினாரு, அவருக்கும் ஒரு பாயாசம் வைக்கலாம்னு பார்த்தேன். இப்போ உனக்கும் சுகர் வந்திருக்கு, சக்கரை வியாதிங்காரு. அப்ப உனக்கு தான் ரெண்டாவதா ஒரு பாயாசத்தை போடணும். எனக்கு பாயாசம் போடணும்னு நினைச்சேன்னு வையே, நான் என்னவே தெரியுமா, அந்த சக்கரை அந்த இனிப்பை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பையும் அள்ளி போட்டு மிளகாத்தப்படியும் போட்டு என் பாட்டுக்கு சாப்பிடுவேன். இனிப்பு ஓடி போயிரும், உரப்பும் உப்புமா இருக்கும். உப்பு போட்டீங்கன்னா உப்பு சத்து ஏறிடும். ஆமா யாரும் அதனால உனக்கு பிளஸர் இப்ப டீசல் போடாம ஏறும். அப்படியா? பரவே அவன் டீசல் போடணும், போட்டா தான் பிளஸர் ஏறும். அவன் இன்னைக்கு எப்படியா டீசல் என் வண்டிக்கு போடணும். வண்டிக்கும் போடணும், வண்டிக்கும் போட வேண்டி இருக்கு, உனக்கும் போட வேண்டி இருக்கு. எனக்கெல்லாம் தேவையில்லை. சரி போட்டு. அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் என்னய்யா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒத்துமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வருகிறார். அப்படியாகவே வாழ்ந்து வரும்போது என்னய்யா ஆதி கைலாசத்திலே அந்த ஆதிபரா சக்தியாகப்பட்டவள் ஆமா நாகராஜனும் நாகக்கண்ணையும் இப்படி ஒரு தெய்வ அம்சமா இருக்காங்க. தெய்வ அம்சமாகவே இருக்கு. ஐயா சேர நல்லா போட்டுக்கோங்க. ஐயா பைய பார்த்து சமமா போட்டுக்கிறேங்க. ஒரு கால் கட்டையா இருக்கு. நான் சேரே வேண்டாம்னு போறாவோ. அப்ப நாகராஜனும் நாகக்கண்ணியும் தெய்வ அம்சமா இருக்காங்க. தெய்வ அம்சமா இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் அன்புத்துக்குள்ள இருந்தா இவங்களுக்கு என்ன மகிமை இருக்க போகுது? இப்ப ஏற்பட்டவர்களுக்கு கைலாசத்தில இருந்து தெய்வலோகத்து சித்தர்களை வரவழைத்து மாட மாளிகை கூட கோபுரங்களை கட்டி கொடுக்க சொன்னால் அந்த பார்வதி அப்ப ஏற்பட்ட அந்த மாட மாளிகை கூட கோபுரத்துல அவர்கள் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள்? சாமி வாழ்ந்து வரும் நாளையில வாழ்ந்து வரும் நாளையில அவருக்கு மண் இருக்கு, மனை இருக்கு, அங்கே மண்ணால குறைவும் இல்லை, பொருள் இருக்கு, பொருள் இருக்கு, அவருக்கு பொன்னால குறைவும் இல்லை, அவருக்கு ஆடு இருக்கு, மாடு இருக்கு, மாடு இருக்கு, அங்க அடுக்கு வந்த வீடு இருக்கு, வீடு இருக்கு, அடுக்கு வந்த வீடு, வீடு இருக்கு. அவருக்கு ஏழரையா கோபுரமா, எதிரே ஒரு மண்டபமா, சூழரையும் அங்கனமோ, சுத்தி கட்டும் மாளிகையோ, மண்டபமா வடபொழியா, அங்கே நம்மங்கள் கிணறு, அவருக்கு அடுக்கடுக்க மேடைகள், போரா நல்ல வடித்தளமா, பொய்யார மேடைகள், இரண்டா நல்ல வடித்தளம், இருந்தாடும் மேடைகள், அங்கே மூணாம் படித்தளமா, முத்து கட்டும் ஜாவடி, நாலா நல்ல வடித்தளம், நடந்தாடும் மேடைகள், ஐந்தா நல்ல வடித்தளம், ஆணை கட்டும் ஜாவடி, ஆறா நல்ல வடித்தளமா, ஆறா நல்ல வடித்தளமா, அவருக்கு அலங்கார சாவடியா, சாமி ஏழா நல்ல வடித்தளமா, எழுந்தறியா மண்டபமா, ஏழாம் படித்தளம் எழுந்தறியாத மண்டபம்.
மண்டபம். ஆமா அந்த மண்டபத்துல போய் உட்கார்ந்தா எந்திக்கவே மனசே வராதாமியா. ஆமா வராது. ஏசியில உட்கார்ந்தத மாதிரி இருக்குமா. இன்னைக்கும் பெரிய கோவில்கள்ல குடோர வாசல்னு இருக்கும். ஆமா குடோர வாசல்னு சொன்னா சரி வாசலுக்கு மேல யாருக்கும் அந்த மாதிரி போட்டுப்பாங்க. போட்டுப்பாங்க. அந்த வாசல்ல போய் துண்டை விரிச்சு ஆமா படுத்தாச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்? காத்தே இல்லனாலும் அங்க இருந்து சிலு சிலுன்னு காத்து வருமா. நீ துண்டை விரிச்சு படுத்தேன்னா 4 துட்டு தான் விழும். என்னது இந்த பையன் எதுக்கோ துட்டு வாங்கணும்னு உட்கார்ந்துருக்கான். அதுக்கு இல்ல. அதாவது கோயில்ல படுத்து சுகம் கண்டவன் கண்டவன் குடும்பம் வச்சு காலம் கழிக்க கோயில கண்டு கோயில படுத்து சுகம் கண்டவன் குடும்பம் வச்சு காலத்தை கழிக்க மாட்டான். ஆமா நல்ல கோயில்ல அன்னதானம் போடுவான், சாப்பிடுவான், சரி துண்டை விரிப்பான், அந்த ஆள படுத்து உறங்கிடுவான். ஆமா அவருக்கு குடும்ப யாபமே வராது. குடும்ப ஞாபகம் வருமா, வீட்டுக்கு போனோம்னு தான் என்ன இருக்குமா. ஆமா கோயில்ல இருந்தா மனசுக்கு நிம்மதியா அமைதியா இருக்கும். ஆமா படுத்தால உறக்கவர சாப்பாடு நேரத்துக்கு நேரம் போடுதாங்க. ஆமாய்யா பசிச்சாதான் வீட்டுக்கு போனோம். நான் 15 வருஷத்துக்கு முன்னால எங்கேயோ குருவிகுளம் பக்கம் வில்லுக்கு போயிட்டு அப்ப வீட்டுக்கு போக தேரம் இல்ல. குருவி குளம் எங்க இருக்கு? குருவிகுளம் சங்கரன் கோயிலுக்கு கிழக்க இருக்கு. சரி அங்க பாடிட்டு வந்து நான் வந்து அந்த குடோர வாசல்ல சங்கரன் கோயில்ல தாயி ஆவட கோமதி எனக்கு உறக்கமே இல்ல, ஒரு 2 மணி நேரம் தூங்கிக்கிறது அப்ப அப்படின்னு நீ சொல்லி 10 தூக்க மாத்திரை வாங்கி போடக்கூடாது. தூக்க மாத்திரைய கூட கூட ஒரு 10 வாங்கியாந்தா நான் எப்போ போகணும்னு ஒரு முகமா ஒண்ணு உறங்க வச்சிருவேன். அப்படியா? பிறவே நீ இன்னொரு காரியம் செய்ய, நான் மத்தியானம் சாப்பிடுவோம்ல, சாப்பிடும் போது 10-20 மாத்திரை உள்ள அள்ளியாந்து போட்டுரு. உள்ளையா அள்ளியாந்து போடுதேன். அப்படியா? நீ சாப்பிட்டு உட்கார்ந்து நான் போய் 10 மாத்திரை வாங்கிட்டு வந்து வெண்ணி வச்சு தர நல்லா. ஆமா குடோர வாசல்ல போய் துண்டை விரிச்சு படுத்திருந்தேன். சரி சட்டையை போட்டு படுக்க கூடாது, சட்டை நல்ல ட்ரல்லிங் சட்டை. அப்போ சரி அங்க இருந்து அப்படியே பனியம்னா அச்சா தெரியும், 10 ரூபாய் வச்சோம்னா 20 ரூபாய் மாதிரி தெரியும். அப்படி சட்டையை பளபளன்னு தலைமாட்டுல கலட்டி வச்சுட்டு என்ன உங்களை தானே ஏன்னு படுத்திருந்தேன். எந்த பாவியோ தூக்கிட்டு போயிட்டான் சட்டைய. அதாவது நல்ல முறையில படுத்திருந்தா அந்த சட்டை இருக்கும். 1க்கு 2 அடிச்சா அப்புறம் எப்படி இருக்கும்? அப்படியா? ஒரு பாட்டில் அடிச்சா ஓரமா இருக்கும், இவர் 2 பாட்டில் அடிச்சா ஓரமையா இருக்கும். அது மாதிரி கோயில படுத்தினாலும் யாவும் படுத்திருக்கணும். இது உண்மையிலே நடந்தது, நடந்த உண்மைதான். பிறகு சட்டை இல்லாம சும்மா தான் வீட்டுக்கு வந்தாரு. ஆமா சட்டை இல்லாம பிறகு மறுநாள் நைட்டு சட்டையை தச்சுட்டு பாட்டுக்கு போனேன். ஆமா சரி அப்படி இருந்தா என்ன செய்ய? அது மாதிரி அத மாதிரி கோவில் அங்க அப்படி இருக்கு. 7ஆம் படித்தளம் எழுந்தெரியாத மண்டபம். ஆமா ஏஜி மாதிரி இருக்கு. 8ஆம் படித்தளம் கொட்டார சாவடி. ஆமையா. 9ஆம் படித்தளம் அவருக்கு ஓலப்பூ சாவடி. ஆமா 10ஆம் நல்ல படித்தளமா 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 பந்தடிக்கும் மேடைகளா 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 பந்தடி மேடை. ஆமா இப்பேற்பட்ட பால் பவுசு பாக்கியங்கள் ஆமையா நஞ்சை புஞ்சை சொத்த சுகமோ சரிதானே ஏராளமா சொத்து அவங்களுக்கு ஏகபோக வசதிகள். அப்ப இப்பேற்பட்ட மண்மனை பொன் பொருளோடு இருந்து வரும்போது ஆமா இந்த பொன்